தொப்பைய குறைக்கிறதுக்கும், வெயிட்ட குறைக்கிறதுக்கும் இத விட சூப்பரான ரெசிபி இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து சிம்பிளா பண்ணினா டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கொள்ளு வந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு. இது 2யும் வந்து ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாமே உங்களோட ஃப்ளேவருக்கு ஏத்தாப்புல சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். கடைசியா கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைக்கணுங்க. இந்த அளவுக்கு. அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சா, இத வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுல வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் கரைச்சுட்டு, அதுக்கப்புறமா அடுப்ப ஆன் பண்ணி நம்ம கிண்டிட்டே இருக்கணுங்க. சூப்பரா அந்த மாரி கெட்டிப்பட்டு வரும். அதுக்கப்புறம் நல்லா பபிள்ஸ் வந்து வரும். சூப்பரா வந்து ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதான் சூப்பரா இருக்கும். இதுல தேங்காய் பால் இல்லன்னா மோர் கலந்து கூட குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ரிசல்ட் இருக்கும்.